ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டரா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல 12th கெமிஸ்ட்ரி சாப்டர் 11ல என்னென்னலாம் இம்பார்ட்டண்டான நேமிங் ரியாக்ஷன் இருக்கோ எல்லா நேமிங் ரியாக்ஷனையுமே நான் நம்மளோட சேனல்ல நடத்தியிருக்கேன் இல்லையா? அதுல இப்போ ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்டோ 90 above எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுங்க, ஃபுல்லாத்தையுமே படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதனால நானே இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ல இருக்க பப்ளிக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி டாப் 10 நேமிங் ரியாக்ஷன்ஸை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அந்த 10 நேமிங் ரியாக்ஷன்ஸை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு 95% அளவு ஓகேவானது. இதே நான் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நீங்க எய்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நான் தனியா இம்பார்ட்டன்ட்டே இல்லாம எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸுமே ஒன் ஷாட்னு ஒரு பிளேலிஸ்ட் போடுவேன். நீங்க அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து படிங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் என்னென்ன கொஸ்டின்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் இதுல கிரீன் கலர்ல நான் இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டிருக்கேன்ல, இது என்ன எதுக்கு அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை எத்தனை தடவை பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ்ட் ரீசெண்ட் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் இது ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால் அண்ட் கிளிசரால் ஒரு தடவை கேட்டிருக்காங்க, 2 தடவையுமே. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதை 3 தடவை உங்களுக்கு பப்ளிக்ல கேட்டிருக்காங்க இந்த டிஎன்ஜி அப்படின்றது. அடுத்தது டவுஸ் ப்ராசஸ் 2 தடவை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன், வில்லியம்சன் இன்டர்சிந்தசிஸ், ரீமர் டைமண்ட் ரியாக்ஷன், இது எல்லாமே ரிப்பீட்டடா கேட்டுட்டே தான். கோல்ப்ஸ் ரியாக்ஷன் இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் ஆனால் வரும்னு அதிகமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதனால அதை நான் எல்லோ கலர்ல போடுறேன். ஸோ தாலன் ரியாக்ஷன் உங்களுக்கு லாஸ்ட் இயர் இப்போ நடந்ததுல கூட கேட்டாங்க. ஸோ அடுத்தது கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப கப்ளிங் ரியாக்ஷன் 13th லெசன்லேயே இருக்கிறதுனால அதுலேயுமே ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அதுக்கு இந்த கலர்ல போடுறேன். சீரியல் காஸ்ட் ரியாக்ஷன் ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ்லேயே கேட்கறதுனால அது இந்த இது எல்லாமே ஒரு ஃபார்மேட் இல்லைன்னா வேற ஒரு ஃபார்மேட்ல இம்பார்ட்டண்டா கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் இந்த எல்லா வீடியோவுமே எதுல இருக்குன்றதோட பிளேலிஸ்ட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதே மாதிரி இந்த வீடியோவையும் நான் அந்த பிளேலிஸ்ட்ல அட்டாச் பண்றேன். ஸோ நீங்க தயவு செஞ்சு இந்த 10 கொஸ்டின் நீங்க பார்த்துட்டு போனீங்கனாலே 95 மார்க்ஸ் அபோவ் ஸ்கோர் பண்றதுக்கு நான் கேரண்டி பண்றேன். ஸோ நீங்க தயவு செஞ்சு அதை பாருங்க. ஸோ நம்மளோட சேனலை தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.